சமய பணியுடன் கல்வி மற்றும் சமூக உதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வரும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் இவ்வாண்டில் இதுவரையில் 72,200 ரிங்கிட்டை கல்வி நிதிக்கும் இதர சமூகவியல் நிதிக்கும் வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் தாம் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார். தேவஸ்தானம் தான் கொண்டிருக்கின்ற சமூக கடப்பாட்டின் அடிப்படையில் இந்த நிதி உதவிகள் தொடரும் என்று தாம் ஸ்ரீ நடராஜா உறுதி அளித்தார். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1 லட்சம் ரிங்கிட் சமூக சேவைகளுக்காக தேவஸ்தானம் செலவிட்டு வருகிறது. இவ்வாண்டு இதுவரை 72,200 ரிங்கிட்டை நிதி உதவியாக வழங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 9 மாணவர்களுக்கு தலா 5,000 ரிங்கிட் கல்வி உதவி நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவிக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. இதை தவிர்த்து ஆலய வளர்ச்சிக்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கும் நிதிகள் வழங்கப்பட்டுள்ளது என்று பத்துமலை திருத்தலத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தாம் ஸ்ரீ நடராஜா இதனை தெரிவித்தார். நாங்கள் தேவஸ்தானம் கல்வி நிதி வழங்கி வருகின்றோம். அதே நேரத்தில் எங்களால் இயன்ற உதவிகளையும் செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இவ்வாண்டு இன்று வரைக்கும் 72,000 கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் செயல்படுகின்ற சமய ஸ்தாபனமாகும். கோவில் பூஜைகள், திருப்பணிகள் உட்பட தெய்வ காரியங்களுக்கு மட்டுமே தேவஸ்தானத்தின் நிதிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். இதுதான் நீதிமன்றத்தின் உத்தரவாகும். இருப்பினும் தனக்கு இருக்கின்ற சமூக கடப்பாட்டின் அடிப்படையில் தேவஸ்தானம் கல்விக்கும் சமூக நற்காரியங்களுக்கும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறது என்று தான் ஸ்ரீ நடராஜா தெளிவுபடுத்தினார். இந்நிகழ்வில் தேவஸ்தான அறங்காவலரும் மகிமா தலைவருமான டாக்டர் என் சிவகுமார் உட்பட தேவஸ்தான அறங்காவலர்கள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.